அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், இன்று உங்களில் நோன்பு நோற்றுபவர் யார் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நான் என்றார்கள். இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நான் என்றார்கள். இன்றைய தினம் ஒரு ஏழைகளுக்கு உணவளித்தவன் யார் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நான் என்றார்கள். இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல் நலம் விசாரித்தவர் உங்களில் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நான் என்றார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மனிதன் அனைத்து நன்மைகளும் செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் சொர்க்கத்தில் நுழையாமல் இருந்ததில்லை என்றார்கள். நூல் முஸ்லிம் 1865. நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்வதில் நபித்தோழர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மத்தியில் கடுமையான போட்டி ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும்.